இந்த வாரம் பங்காளிங்களை பிறந்தாச்சு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கோமாளிங்களை பிறக்கிறோம். ஒரு நிமிஷம் போன சீசன்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு பதிலடியா இருக்கும். அதுதான் இந்த இன்னைக்கு பங்காளிங்களை பிறந்தாச்சு, வெள்ளிக்கிழமை அந்த கோமாளிங்களை பிறக்கிறோம். அதுதான் ப்ரோ. ஒன்னே ஒன்று ப்ரோ, தயவு செய்து ரச்சினும் ஜடேஜாவும் அவங்க உயிரை குத்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த V1 தோனி எப்போ தேவையா அப்போ மட்டும் கத்துங்க. உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் நம்ம கிளப்புக்கு சப்போர்ட் பண்றது. கிளப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ, பிளேயர் செகண்டா வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி பண்றது எப்படி ப்ரோ? ஏன்னா போன சீசன்ல இருந்து அதான் ப்ரோ, எனக்கு எல்லாருமே ஒரு வருத்தம் ப்ரோ. அது ஏன்னா ரச்சின் வந்து ஸ்டார்ட் ஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. நல்ல மேட்ச் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கையை பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம தோனிக்காக தான் வந்திருக்கோம் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி நம்ம கிளப்னு ஒன்று இருக்கு. அது கிளப்புக்காக தான் அங்கே உயிரை கொடுத்து எல்லாருமே விளையாட்டு இருக்காங்க. நம்ம சும்மா 5 டைம்ஸ் நம்ம தோனியால மட்டும் ஆகல, எல்லாராலையும் தான் ஆயிட்டு இருக்கோம். தோனி அது ஒரு கீ ஃபேக்டரா இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. தோனி வரணுன்றதுக்காக விக்கெட் ஒன்றும் நினைக்காதீங்க. அங்கே ரச்சின் நம்மளுக்கு சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. சிஎஸ்கே ஃபார் லைஃப் ப்ரோ. சிஎஸ்கே தான் நல்லா போச்சு. ஒரு மாதிரி நெயில் பைட்டிங் ஃபினிஷ் பட் இட் வென்ட் குட். ஆனா இன்னைக்கு எம்ஐயோட கேப்டன்சி சூரியகுமார் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா தான் பண்ணார். அவர் ஃப்ரெஷ் IPL கேப்டன். அண்ட் எம்ஐயோட பேட்டிங்கில் தி லேக் பிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அந்த தே ஹேவ் த டேலண்ட். இன்னும் புது பிளேயர்ஸ்லாம் கூட நல்லா ஆடினாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா they'll do good. ஓகே, இன்னைக்கு வந்து எப்படி போச்சு? நம்மளோட இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணோம். கண்டெண்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆர் பவுலிங் வாஸ் குட். நூர் அஹமத், கலீல் அஹமத், ரோஹித் சர்மா டக்கு. இன்னைக்கு பவுலிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக அந்த பவுலிங் பிச் அட்வான்டேஜ் வி ஹவ் யூஸ்ட் டு அவர் அட்வான்டேஜ். ஏன்னா சென்னை எப்போதுமே பவுலிங் பிச் தான். ஸோ அது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, இப்போ வந்து நமக்கு தோனி ஆடுறது முக்கியம் தான். ஆனால் நிறைய பேர் ஆடிக்கிட்டே இருக்கும்போது தோனி வரணும் எதிர்பார்க்குறாங்களா? அவுட் ஆகிட்டு தோனி வரணும் எதிர்பார்க்குறாங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் பயஸ்டாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸு இந்த ருத்ராவோட ஃபோட்டோ எவ்ரியார் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா தே யூஸ் டு சிங் தோனி. தோனியும் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தோனி கம்மியாக ஆடினா தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் போது சிஎஸ்கே லைக் பாயிண்ட் பிளாங்காக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் பிளேயர்ஸ் ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கும். இன்னும் அந்த டேக் ஓவர் பண்ண மாசாக இருந்ததுன்னா மாசாக இருந்தது. 28ஆம் தேதி வெயிட் பண்ணுறேன். மாசாக இருக்கும். இன்னும் டபுள் மாஸ் சம்பவம் இருக்குது. என்ன எதிர்பார்த்தீங்கன்னா எல் கிளாசிக்கோன்றப்போ ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் மாதிரி போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை இப்படி தான் இருக்கும்? கரெக்டாக போச்சுங்க. சிஎஸ்கேட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. செம்ம ஸ்குவாடு, செம்ம பிளேயிங் 11, அவ்வளோதான், வேறு லெவல். சரி, நெக்ஸ்ட் RCB கூட போன வருஷம் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அது May 18 கரெக்டாக May 18 ஜெயிச்சாங்க. சீன் போட்டாங்க. செமிஃபைனலில் ஊற்றிக்கிச்சு. இதெல்லாம் நீங்கள் இட்ஸ் அன்பிரடிக்டபிள் கேம், அவ்வளோதான். ரொம்ப ஆடக்கூடாது. இப்போ இந்த வாட்டி என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வர கேமில் என்ன? நம்ம தான் சிஎஸ்கே தான், அவ்வளோதான். நான் அந்த நம்பிக்கையில் தாங்க ஒரு கிரவுண்டுக்குள்ளே, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நோட் பண்ணுங்க, இவர் அவுட் ஆனால் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எதுக்காண்டினா இவருக்காண்டி தான். சரிங்களா? அவரோட வரமாட்டாருன்னு நினச்சோம் ப்ரோ. லாஸ்ட்டு 2 பால் வந்து ஆடினாலும் தலை தரிசனம் கிடச்சிருச்சு ப்ரோ. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம். அந்த பாட்டு ப்ரோ அதை தான் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அடுத்த மேட்ச்சுக்கு வைப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த மேட்ச்லேயே பாட்டையும் போட்டாங்க. என்ன பாட்டு? அந்த பாட்டை பாடி இருக்கு வச்ச சாங். இப்போ இன்னைக்கு எல் கிளாசிக்கோல ஆனால் சூரியகுமார் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ஹர்திக் பாண்டியா பார்க்க முடியல. அண்டு வந்து ரோஹித்தோட பேட்டிங்கும் கொஞ்சம் பார்க்க முடியல. அதான் வருத்தம். மேட்ச்சு சுமாராக தான் போச்சு. லைக் ஆக்சுவலாக ஃபீல்ட் செட் நல்லா தான் பண்ணிருந்தாரு. ஆனால் வந்து விக்கெட் எங்கள் கிட்ட ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இல்லை. லைக் வந்து சாண்ட்னர் நல்லா போட்டுருக்கலாம். போல்ட்டு விக்கெட்டை எதிர்பார்த்தேன். போல்ட்டு விக்கெட் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அப்கமிங் மேட்ச் நல்லா பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பண்ணுவாங்க. டிவிக்கே கரெக்டாக பறக்குது. பால் தெரிவிக்குது. ஜடேஜா அவுட் ஆனாரு ப்ரோ. தோனி உள்ள வரக்காக வந்தாரு ப்ரோ. தோனி வந்தோடனே ஸ்டேடியம் அது வேற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. பட்டே கிளம்பி சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் ரொம்ப போரா இருந்துச்சு. ஆடுறவங்களா ஆடிட்டு புதுசாக வாய்ப்பு விடணும். இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிலாம் ப்ரோ சச்சினுக்காக வரும் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்ஸ். எதுவுமே டெண்டுல்கர் தான். மேட்ச் நல்லா இருந்தது. இது என் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. RCB vs CSK ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் டிக்கெட் தான் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு மேட்ச். மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. கடைசியாக தோனி வந்தாது. பெஸ்ட் மூமெண்ட், லைஃப்லேயே பெஸ்ட் மூமெண்ட் இதுதான். செம்ம வைபாக இருந்துச்சு. செம்ம வைபாக இருந்துச்சு. அது தலை கடைசியில் இறங்கினார் பாருங்க. அப்படி எல்லாரும் செம்மையாக கத்தணும். எப்படி இருந்துச்சு தோனி வரும்போது? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நல்ல மேட்ச் ப்ரோ. நல்ல மேட்ச்சு. கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிருக்க வேண்டியது. என்ன நெட் ரன் ரேட்டில் கூட மேலே வந்திருக்கோம். பட் ஸ்டில் ஜெயிச்சதுனால ஓகே, நல்ல மேட்ச். தோனியோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தலைவாடி என்ட்ரி அந்த சவுண்ட் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல நினைக்கிறேன். சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணால் அது 100 டெசிபிளில் தாண்டிடும். அந்த அளவுக்கு சவுண்ட் அதிகம். இன்னைக்கு வந்து சூரியகுமார் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அது எப்படி ப்ரோ இருந்துச்சு?
ஹர்திக் பண்ணியிருந்தாலும் இதே ரிசல்ட் தான் வந்திருக்கும். ஏன்னா அவங்க டாப் ஆர்டரே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஹர்திக் பண்ணியிருந்தாலும் couldn't have done anything. ப்ரோ பும்ரா ஹர்திக் இல்லை ப்ரோ, அதுவே பெரிய மைனஸ்ஸு. நாங்கள் இந்த 155 அடிச்சு இவ்வளோ நாங்கள் டிஃபெண்ட் பண்ணதே பெரிய விஷயம் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் பும்ரா ஹர்திக் வந்தனா நான் வேறு லெவலில் இருந்துருப்போம். ரோஹித் 0 அவுட் ஆனது கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணதே நாங்கள் பெரிய விஷயம் தான். கம்பேக் கொடுப்போம் ப்ரோ, செமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் கடைசியில் 2 தப்பு பண்ணிட்டாங்க. தீபக் சகர் ட்ரெண்ட் பால் கொடுத்துருக்கலாம், ஸ்பின்னு வச்சு சொதப்பிட்டாங்க, அதுதான். ஆனால் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க ப்ரோ. தீபக் சகர் எம்ஐக்கு வந்திருக்காரு ப்ரோ, அவரால் தான் ப்ரோ இந்த ஸ்கோரே வந்தது, இல்லைன்னா அவ்வளோதான். நாங்கள் ப்ரோ இன்னி மேட்சா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ. ஏன்னா ஆல்மோஸ்ட் சின்ன டோட்டல் தான், கொஞ்சம் லைட்டாக விக்கெட் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் தெரியும் ஆல்மோஸ்ட் கெட்டப்பார பேட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க, 10 பேர் பேட்டிங் இருக்காங்க. ஸோ பயம் எதுவும் இல்லை. ஒரே ஒருத்தன் டோனி ஒரு 6 அடிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ருத்ராஜ் அருமையான அடிச்சான 50, ரவீந்திரா வழக்கம் போல் ஒரு ஸ்டான்ஸு, நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. அடுத்த மேட்ச் வரட்டும், அடுத்த மேட்ச் மீதியை பார்த்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா இல்லை, சூரியகுமார் கேப்டன்சி எப்படி இருக்கு? ஹர்திக் பாண்டியா இல்லை, சூரியகுமார் கேப்டன்சி பரவாயில்ல ப்ரோ. பட் என்ன மிஸ் பண்ணால் ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் சபா உட்கார வச்சாங்க. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு ஃபீல்டிங்கில் தெரியும். சின்ன டோட்டலில் கூட அவர் ஃபீல்டிங் செட்டப் எப்படி பண்ணுவார், ஓவர் சேஞ்ச் எப்படி பண்ணுவாருன்ட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கொஞ்சம் லேக் தெரிஞ்சது கண்டிப்பாக சூரியகுமார் கிட்ட. பட் எதனா ரீசன் இருக்கும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மர்ஷல் நல்லா தான் போச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் போயிருக்குல்ல, குட் மேட்ச் தான். நார்மலாக தான் போச்சு. தோனி வந்தார், ஆனால் வந்து அவர் வின்னிங் ஷாட் அடிச்சு முடிப்போம் பார்த்தோம். ரச்சின் ரவீந்திரா அடிச்சு முடிச்சிட்டாரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தலை தான் பெருசாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் ரிவெஞ்சாக இருக்கும். அந்த மேட்ச்சுக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா போனாட்டி நம்ம சின்னசாமியில் தோத்துட்டோம். அதுக்கு நம்ம வந்து இந்த கிரவுண்டில் வச்சு செய்யணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ட்ரி மட்டும்தான் இருந்தது, ஃபுல்லாக பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நம்மளோட கேப்டன்ஷிப்? எப்படி இருந்துச்சு? ஆப்போனன்ட்ல சூரியகுமார் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் எப்படி சார்? நம்மளோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது. சிஎஸ்கே சூரியகுமாரும் நல்லா பண்ணார். என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த மேட்ச்ல ஓவராலா? இந்த மேட்ச்சில் அந்த ரவீந்திரா வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்னார். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ப்ரோ கத்திக்கிறது தொண்டை தான் போச்சு ப்ரோ. தொண்டை என்ட்ரி தான் தலை அருமையாக இருந்ததுமா. தலை என்ட்ரி தான் வெயிட்டிங்கு. தலை என்ட்ரிக்கு எதிர்பார்த்த சாங் போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ மேட்ச்சு. ஓகே ப்ரோ, சூரியகுமார் கேப்டன்சி எப்படி ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ சூரியகுமார் கேப்டன்சி. இன்னைக்கு மேட்ச் நல்லா போச்சு. நீங்க மும்பை சப்போர்ட் பண்ணீங்க? ஆமா. சரி, இன்னைக்கு சூரியகுமார் பண்ணிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு யார் பிடிக்கும் மும்பைல? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா தானா? சரி, இன்னைக்கு சரி தலை என்ட்ரில எப்படி இருந்துச்சு? தோனி என்ட்ரில எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க தோனி வரணும் தோனி. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இந்த மேட்ச்ல? இந்த மேட்ச்ல எம்ஐ வின் பண்ணியிருக்கோம் எதிர்பார்த்தேன். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி வின் பண்ணிடுவாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஐ வின் பண்ணிடுவாங்கன்னு. ப்ரோ தலை தரிசனம் வேறு லெவல் ப்ரோ. ஆனால் ஒரு 6 எதிர்பார்த்தோம், 6 தான் அடிக்கல. அதை ரச்சின் ரவீந்திராவே லாஸ்ட்டாக 6 வச்சு முடிச்சிட்டாரு. ஆனால் மேட்ச் வேறு லெவல் ப்ரோ. என்ன ப்ரோ நல்லா இருந்தா? நல்லா இருந்தது ப்ரோ. வை ப்ரோ, இன்னைக்கு மேட்ச்சில் தலை தான் அடிப்பாருன்னு நினச்சோம். சேசிங் அதிகமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, அப்புறம் விக்கெட்டு உடனே போனதுனால அது ஈசாலா கப்பு நவதேன்றா கப்பு அவங்க அடிப்பாங்கன்னு தான் பார்க்குறோம். ஆனால் சென்னை கூட முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. அதான் ப்ரோ ரிவெஞ்ச் இப்போ ஆமாம் கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்கு ஆர்சிபிக்கு. மேட்ச் இஸ் ரியலி நைஸ். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோடு தான் வந்துச்சு. இன்னும் லைக் இதுதான் ஓப்பனர் கேம் மாதிரி சிஎஸ்கே ஹேட் கிவன் தட் வைப். ஏன்னா ஃபுல் லைட்ஸு, டான்ஸு அண்ட் ஆல்சோ வித் த அனிருத்ஸ் மியூசிக் நம்ம சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் லைக் அ ஸ்டீலர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு த மேட்ச், ஸ்டார்டிங்லேயே ஒரு டெம்ப்ளேட் போட்டு அவங்க கடப்பாறை டீம்னு சொல்லுவாங்க. அந்த கடப்பாறை எங்கடான்னு தேடுற அளவுக்கு காணாமல் போயிடுச்சு. பிகாஸ் அதில் 2 ட்ராபேக்கும் சொல்லலாம். ஒன்று வந்து ஹார்திக் வந்து விளையாடல ஆப்வியஸ்லி. ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லணும்னா, அங்கங்கே கொஞ்சம் கேப்டன்சி மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிட்டு லைக் ஹிட்மேன் வந்து
வந்த வேகமும் தெரில போன வேகமும் தெரில. ஸோ தேர் வாஸ் லைக் வந்தவனே ஒரு ஷாக் ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு. குயிக் விக்கெட்ஸ், ஸோ தே குடன்ட் கம் பேக் ஆஃப்டர் தட். மேட்ச்சில் எங்கேயுமே அவங்க வந்து வெளியிலே எடுத்து வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் இருந்திருந்தால், திலக் வர்மா சூர்யகுமார்தும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் டீசன்ட் ஸ்கோர் நம்ம பிச்சுக்கு. இட் இஸ் ரியலி நைஸ் ஸ்கோர். ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நினச்சோம். பட் காய்க்வாட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்தார், 4 சாத்துனார். அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆச்சு. பட் ரச்சின் ரவீந்திரா என்னடா விக்கெட் போனாலும் ஹி வாஸ் தேர் லைக் ஆங்கரிங் மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் கேம் வின் பண்ணாங்க. பட் த ஹைலைட் வாஸ் லைக் தோனியோட அரைவல் தான். பிகாஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எல்லாருமே இவ்வளோ பீப்புள் வந்ததே தோனிக்காக தான். அண்ட் வி ஃபெல்ட் லைக் சம்வேர் ஜட்டு வந்து லைக் இட் வாஸ் லைக் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆப்வியஸ்லி. பட் இட் இஸ் அ குட் மேட்ச். ஓவரால் வந்து எதுக்காக வந்தோமோ அது ஃபுல்லாகவே கவர் ஆணுச்சு. வந்ததுலேருந்து ஒரு ஜோஷாக ஸ்டார்ட் ஆணுச்சு. விக்கெட்ஸ் வேர் ஃபாலிங் டவுன் அண்ட் வின்னும் பண்ணிட்டோம். ஈஸி வின்னுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எண்ட் வரைக்கும் போணுச்சு. தோனியும் வந்தாங்க. ஸோ ஓவரால் ஃபார் த மணி வி கேவ் இட் இஸ் லைக் அ வர்த் வாட்ச். ஆனால் ஜட்டு அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தோனி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஒரு டீமுக்காக தான் எல்லாருமே விளையாடுறாங்க. சொன்னால் தோனி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரிங்களா? அப்புறம் அப்படி பார்த்தா 3 இயர்ஸாக தோனிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னா அவங்களுக்குமே தெரியும், உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயுமே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த இயர் ஐ சம்வேர் ஃபீல் தட் அந்த இது மாறி இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா நான் எல்லா வருஷமும் எல்லா மேட்ச்க்குமே வருவேன். திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஐ வில் பி கம்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்சஸ் ஆல்சோ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த இது இந்த இயர் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிறதும் ஒரு பாயிண்ட். அந்த ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு தான் தோனியை பார்க்கணுங்கிற ஒரு க்ரேஸ் இருக்கும். நிறைய டைம் பார்க்குற நமக்கு வந்து அந்த இது தெரியும், நமக்கு கேம் முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். பட் பீப்புள் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, தோனிக்காக தான் நம்ம வரோம், அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ டீமோட டைனமிக்ஸ் பொறுத்து தானே வர முடியும். ஆப்வியஸ்லியாக அவர் லாஸ்ட் டவுனில் தான் வருவார். ஸோ அது நமக்கு தெரியும். அதுக்காக குயிக் விக்கெட்ஸ் விழுந்தா நம்ம டீமோட இது செட் ஆகாதுல. மேட்ச் ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ சிஎஸ்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பவுலிங். ஸோ ஆஸ் அ மும்பை ஃபேனாக நான் மும்பைக்கு சப்போர்ட்டராக தான் வந்தேன். சூரியகுமார் நம்ம T20 கேப்டனுமே சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அதனால் ஹார்திக்கோட கம்பேரிசனில் நம்ம சூரியகுமார் யாதவுக்கு எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ சூர்யாவும் ஒரு நல்ல கேப்டன் தான் ஆக்சுவலி. பட் அதுதான் ஆஸ் வெல் அஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க. ஸோ ரோஹித் டக் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேக்டர்னால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேட்ச் சூப்பராக போச்சு ப்ரோ. செம குட் கேம் ப்ரோ. என்ன ஹர்திக் பாண்டியா எதிர்பார்த்தோம், ஆனால் அது பேனு. பும்ரா இன்ஜுரி. வேற என்ன ப்ரோ பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியல. பும்ரா வராங்க, ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லாம் வந்து ரொம்ப சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ இன்னைக்கு அவங்க இல்லாத மேட்ச்சுக்கு பிரச்சனையா இருக்கு? அதனால தான் ப்ரோ கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் போனே இல்லாத மாதிரி இருக்குல்ல, அவங்க தானே மெயின். க்ளோஸாக போச்சு ப்ரோ. 2 வச்சிருப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே அது எங்கள் லக்கு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது நாங்கள் தோக்குறது எங்கள் லக்கு தான். நாங்கள் கப்பு சூப்பராக இருந்தது மேட்ச். தலை தோனி பார்த்தோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அஸ்வின் சூப்பர். தலையோட என்ட்ரி எப்படி சூப்பராக இருந்தது. பின்னிட்டாரு ப்ரோ தோனி. ஃபர்ஸ்ட் டைம் தோனியை பார்க்குறேன். தலை தோனி பயமாக இருந்துச்சுண்ணா. சரி, எம்ஐ ஆடினாங்கல்ல, எம்ஐலாம் எப்படி பண்ணாங்க? எம்ஐலாம் நல்லா ஆனாங்க. ஃபீல்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு மேட்ச்சில்? நம்ம சிஎஸ்கே பேட்டிங்லாம் நான் பிடிச்சிருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசல் அடிங்க. நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் போடுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மேட்ச். அது ஆமாம், அவ்வளோ பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஸ்பின் பவுலிங் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் ஈக்குவல் கொடுத்தானுங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. வந்தது அதுக்கு தான். அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு மாஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அதான் எல்லாம் வந்ததே அவரை பார்க்கணும். பட் அந்த ஃபுல்ஃபில் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? ஓகே தான். பட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். பட் ரொம்ப இல்லை. ஓகே, இன்னும் ஸ்கோர் சொல்லு. பேட்டிங் என்ன ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட, அதுக்கு தான் வெயிட்டிங். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலையோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? வேற லெவல் மாஸ் என்ட்ரி. சூப்பர். சரி, இன்னைக்கு எல் கிளாசிக்கோ மேட்ச் அது ஒரு நைல் பேட்டிங் மேட்ச் மாதிரி இல்லைன்ற மாதிரி. ஆமாம், நைல் வெயிட்டிங் மேட்ச் மாதிரி இல்லை. பட் வி என்ஜாய். பயங்கரமாக போச்சு ப்ரோ. இன்னைக்கு எல் கிளாசிக்கோ தோனியோட 6 மட்டும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ப்ரோ. அது மனசு வருத்தம் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு தானே ரச்சனா ப்ரோ. தானே பாரு ப்ரோ. வச்சு பார்த்துக்க ப்ரோ.
ரோஹித் சர்மா கேம் பார்க்கலான்னு வந்தேன். ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகிட்டார். அது ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. ப்ரோ இப்போ வந்து சூரியகுமார் தான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அது எப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இட்டுன்னு போயிருக்காரு, அது பெரிய விஷயம். இல்லை அடிக்கல இல்லை ப்ரோ, பொறுமையாக ஆனால் சொல்லிட்டு ஆடி இருக்காங்க ப்ரோ, அவசரமாக சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, சூப்பர் ப்ரோ, டீம்லாம் பக்காவாக இருக்குது. ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேன் அதிக பண்ண மிஸ் பண்ணோம். ஆனாலும் தோனி தோனி அது எல்லாம் கம்பன்சேட் ஆயிடுச்சு. தோனி இறங்கி எல்லாரும் ரன் அவுட் கற்றுனாங்க. ஜடேஜா ரன் அவுட் ஆகி தோனி வந்து எல்லாம் ஃபுல் வைப் லைக் கூஸ் பம்ப்ஸ். இப்போ கூட பாருங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. லைக் தோனியை வந்தது அந்த லைக் ஆண்ட்ரேசல்ஸ் காலை வச்சு தான் ஞாபகம் இருக்குது. அவ்வளோக்கு சத்தம் தோனி வரும்போது செம்மையாக இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலாக ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தா கொஞ்சம் கண்டெயின் பண்ணி மேட்ச் நல்லா இருந்திருக்கும். எதிர்பார்த்தீங்களா? இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தா வந்தீங்களா இல்லை எப்படி வருவாங்க? எப்பயுமே மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதில்லை. 13வது 14வது வருஷம். ஃபர்ஸ்ட் யார் தோக்குறான்னு முக்கியம் இல்லைல்ல, கடைசி யார் வின் பண்ணுறாங்க. நல்லா போச்சு ப்ரோ மேட்ச், என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது ப்ரோ, பயங்கரமா இருந்தது. 2 பால் சாமிக்கு விட்டு போயிட்டாரு ப்ரோ. ரவீந்திரா 6 அடிச்சு விட்டு போயிட்டாரு ப்ரோ. தலையை பற்றி தப்பாக பேசாத. நல்லா இருந்துச்சு ப்ரோ, 2 டீமும் நல்லா ஆடினாங்க. சூப்பர் ப்ரோ, சூரியகுமாரோட கேப்டன்சி எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. குட். அதை எதிர்பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. தலையை பார்த்தாச்சு.